வணக்கம். யூடியூப் வந்து ஒரு 3 புது ஆப்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சமூக இணையதளங்களான Facebook, Twitterல வந்து இது ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணதுதான். நீங்க ஃபேவரைட்டா பண்ண ஒரு போஸ்ட்ட வந்து பின் பண்ணி வச்சுக்கலாம். எப்பயுமே அது வந்து பார்த்தீங்கன்னா, டாப் போஸ்ட்டா வந்து அது வந்துகிட்டே இருக்கும். அதேபோல யூடியூப் கிரியேட்டர்ஸ்க்கு வந்து இது மாரி ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா, நீங்க பின் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, எப்பயுமே டாப்லயே வந்து அந்த அ பர்ட்டிகுலர் கமெண்ட்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, இப்ப சமீபத்தில Twitterல வந்து லைக் பட்டன் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஹார்ட் ஷேப்ல. லைக் பண்ணோம்னா வந்து அது ஹார்ட் மாரி வந்து வரும். இப்ப YouTubeல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, முன்னலாம் யார் யார் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, நம்ம அந்த கமெண்ட்ஸ வந்துட்டு நம்ம போய் லைக் பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்க. ஒரு லைக் பட்டன் தான் இருக்கும். அது யார் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பர்ட்டிகுலர் கமெண்ட்ஸ் பண்ணவருக்கு வந்து தெரியாது. ஆனா இப்ப பர்ட்டிகுலரா அந்த கிரியேட்டர் வந்து லைக் பண்ணாருன்னா, ஒரு ஹார்ட் ஷேப்ல வந்து ஒரு லைக் பட்டன் வரும். அதுல வந்து அந்த பர்ட்டிகுலர் கிரியேட்டரோட அந்த பிக்சரோட சைடுல காமிக்கும். அது ஒரு ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணாலும், நீங்க ஒரு கமெண்ட்ஸ் பண்ணீங்கன்னா, அது உங்களோட பேட்ச் ஐடியோட வரும். பேட்ச் ஐடின்றது வந்து உங்களோட யூடியூப் ஐடி. அதோட வரும் அப்படின்னு சொல்லி 3 ஆப்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது நேத்து தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னோட வால்க்கு வந்துருச்சு. சரி அத வந்து பகிர்ந்தோம்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த 3 இதுமேவும். 2, 3 இதுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, மாவீரன் கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப முந்தா நாள் வந்து ரிலீஸ் பண்ண படம். அதோட ரிவ்யூ வந்து நான் போட்டிருக்கேன். மாவீரன் கிட்டு. இதுல பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து இங்க வந்து நான் ஒரு டெஸ்ட் கமெண்ட் குடுக்குறேன். ஓகேங்களா? டெஸ்ட் ஃபார் யூடியூப். இந்த கமெண்ட்ட போஸ்ட் பண்ண உடனே இங்க பார்த்தீங்களா? இந்த இடத்துல உங்களோட பேட்சோட வரும். அந்த ஒரு மாரி ரவுண்ட் மாரி வருது இல்லைங்களா? முன்ன அந்த சர்க்கிள் வராது. இப்ப அது வருது. அது ஒரு ஆப்ஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இத லைக் பண்ணீங்கன்னா, இங்க இருக்கு பார்த்தீங்களா லைக். என்னோட பேட்சோட வந்து லைக் பட்டன் வரும். இந்த இந்த பார்த்தீங்களா, அந்த ஹார்ட்டின் பக்கத்துல இருக்கு. அது ஒரு ஆப்ஷன் எனேபிள் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த கமெண்ட்ஸ வந்து நான் பின் பண்ணி வச்சுக்கலாம். வச்சு பின் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துட்டீங்கன்னா, இப்படி கேட்கும். இது வந்து பின் ஆயிரும். ஓகேங்களா? இந்த 3 ஆப்ஷன் எனேபிள் பண்ணியிருக்காங்க. இது கண்டிப்பா கிரியேட்டர பொறுத்தளவுக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்றவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லானது. அதேபோல சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு வந்து நம்ம கமெண்ட்ஸ் ரீட் பண்றாங்களா? பண்ணலையா? எது ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்களா? பண்ணலையா? அப்படின்ற ஒரு இது இல்லாம, ஓகே நமக்கு பிடிச்சிருச்சுன்னா வந்து இப்ப வந்து இவர் வந்து நைஸ் ஒன் பிரதர்ன்னு போட்டிருக்காரு. அதுக்கு வந்து நான் வந்து லைக் பண்ணிடலாம். பண்ணோம்னா வந்து அவரால பார்க்க முடியும். நான் தான் வந்து அத லைக் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து எல்லாருமே லைக் பண்ண முடியும். அது வந்து முன்ன இந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் இருந்துச்சு. இந்த லைக் எனேபிள் பண்றது. இப்ப வந்து கிரியேட்டர் வந்து லைக் பண்ணா செப்பரேட்டா வந்து இது காமிக்கிறதுன்றக்காண்டி போட்டிருக்காங்க. இது நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன் வந்து யூடியூப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யூடியூப் ஒவ்வொரு முறையும் வந்து ஏதாச்சும் ஒரு புதுசா ஒண்ணு வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது வந்து கிரியேட்டர பொறுத்தளவுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு என்கரேஜ் பண்ற ஒரு விதம். இது யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. நன்றி.